நண்பா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ பண்ண போறோம். என்ன வீடியோனா நம்மளோட மாதிரி நடிச்ச வீடியோ, ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வீடியோ. ஸோ நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை தட்டி ஆள் அமைக்கும். அப்போ நான் போகிற இன்ஸ்டாண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வரும் சேர்ந்தோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது முன்னாடி நீங்கள் வந்து அன்பாக்சிங் பார்த்து வந்துங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஸோ இப்போ அவங்க எல்லோ கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சைடில் நேம்னா ரியல்மின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோ கலரில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ரியல்மி வாட்ச் இங்கே போட்டுட்டு. ஸோ வாங்க பின்னாடி ஃபியூச்சர்ஸை பார்த்துருவோம். ஸோ ஃபியூச்சர்ஸை பார்த்தினா லார்ஜ் கலர் டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறமா வாட்ச் ஸ்ட்ராப் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபியூச்சர்ஸும் ரொம்ப ரியல்மி ஃபஸ்ட்டு ஒன்று பேண்ட் கொடுத்துருங்க. அதோட ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸாக இருக்குது ஸ்மார்ட் பேண்ட். அப்புறமா டெய்லி ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் இருக்குது. அப்புறமா நம்மளோட பிளட் மெஷர் பண்ணோம், அது ஒரு ட்ராக்கிங் கரெக்டாக இருக்குது. அதை பார்த்து 20/7 ஹார்ட் ரேட்டிங் மானிட்டர் இருக்குது. அப்புறம் 14 ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. சரி வாங்க அன்பாக்சிங் பார்த்துருவோம். சரி வாங்க உள்ளே இருக்க என்னென்னு இருக்கு பார்த்துருவோம். ஸோ வாங்க பாக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ வாட்ச் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. சைடில் வச்சுருவோம். பாக்ஸ் உள்ள என்ன இருக்குது பார்த்துருவோம். பாக்ஸ் சைடில் எதுவுமே கொடுக்கல. உள்ள எடுத்துகிற உடனே ஃபர்ஸ்ட் வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நீங்கள் வேணும்னா அப்புறமா வாரண்டி கார்டு கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் வாட்ச் ரிப்பேர் இருந்தால் நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அது அப்புறமா லாஸ்ட்டாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் மேக்னெட்டிக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரியல்மியோட செய்கிறாங்கன்னா கம்மியான காசுக்கு பெரிய ஆளுங்க தான் பாருங்கள். ஓ சூப்பராக இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்டாண்டர்ட்லாம் இல்லை. இந்த வாட்சுக்கு இதுவே போதும் சொல்லிட்டு. ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஐட்டம் தான் இருக்குது. ஸோ சூப்பராக தான் இருக்குது. சரி வாங்க ரிவ்யூவை பார்த்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வாட்சை பேர் பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் ரியல்மி லிங்க்னு சொல்லி ஆப் ஏற்றிக்கணும். அதை ஆப் ஏற்றிட்டு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இந்த வாட்ச் ஆனோடனே கியூஆர் கோடு கேட்கும். அந்த கியூஆர் கோடு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா ரெண்டு பேர் ஆகிடும். அப்புறம் வேறு யாரும் ஃபோன் கூட பேர் ஆகுது. ஸோ இப்படி தான் இந்த ரெண்டு வாட்சையும் ஃபோனையும் பேர் பண்ண வேண்டும். ஸோ நீங்கள் அந்த ஆப்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பேர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அந்த வாட்சை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணுறேன்னே இப்படி வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் மொத்தமே வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேலரி இருக்குது. அது அப்படின்னா ஒரு 30 இல்லை 25 கொடுத்துருக்காங்க. வாட்ச் வச்சு வேணும் வச்சுக்கலாம். உங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கணும்னா ஃபோட்டோ வச்சுட்டு போன அப்புறமா இதை அமுத்திட்டு அப்புறமா சூஸ் த ஃபோட்டோ வச்சுட்டா இதை அமுத்திட்டு. ஸோ இப்போ நான் வந்து ஃபோட்டோ சூஸ் பண்ண அப்புறமா பக்கத்தில் டன்னு இருக்கும். அதை அமுத்திட்டிங்கன்னா சிங் டு டிவைஸ்னு இருக்கும். அதை அமுத்திட்டிங்கன்னா உங்கள் வாட்சும் அதுவும் பேரா ஆரம்பிச்சிடும். பேரா ஆரம்பிச்சு இப்படி தான் வரும். அதுக்கு ஒரு இது ஃபுல்லான உடனே இந்த பிக்சர் வந்து அதில் ட்ராக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து சிங்க் ஆகிடுச்சு ரெண்டுமே. பாருங்கள் அந்த ஃபோட்டோ வந்து இதில் வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்க் பண்ணிக்கணும். உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம், அந்த கேலரி ஃபோட்டோ வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பார்க்கும்போது கால் ரிமைண்டர். இப்போ உங்கள் ஃபோன் வருதுன்னா அது வந்து உங்களுக்கு வாட்சில் ஷோ. ஆனால் நீங்கள் அட்டன் பண்ணி பேச முடியாது. உங்களுக்கு கட் பண்ணல சைலண்டில் போல ரெண்டு ஃபியூச்சர் தான் கொடுத்துருக்காங்கன்னா இதில் மைக்கே தெரில பேசுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிங்கன்னா எஸ்எம்எஸ், ஜிமெயில், வாட்ஸ்அப்லேருந்து நிறைய உங்களுக்கு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். ஆனால் அதுக்கு திருப்பி ரிப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறமா நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது அது மாதிரி. ஆனால் திருப்பி நீங்கள் ரிப்ளை பண்ண முடியாது. அது ஒரு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கெட் அப் ரிமைண்டர். இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ரொம்ப லேசியாக இருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணோம். டோன்ட் சிட் ஆஸ் அ லேசி கோ அண்ட் ஒர்க்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மோட் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ரிமைண்டர் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 15 மினிட் வாட்டர் குடிக்கிற கோல் வச்சுருந்தீங்கன்னா 15 மினிட்ஸ் செட் பண்ணிங்கன்னா 30 மினிட்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கோல் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் இப்போ வாட்சுள்ள ஃபியூச்சர்ஸை பார்ப்போம். நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அவுட்டோர் ஃபிட்னஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி வருது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் ஆக்சிஜன் லெவல், அதாவது ஒர்க் அவுட் வந்து 14 ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. பேட்மிண்டன் மாதிரி நிறைய எக்ஸெட்ரா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஆக்சிஜன் லெவலில் மெஷர் பண்ணுறது மாதிரி இருக்குது. SOPO2. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் ரேட். உங்களுக்கு எவ்வளோ மெஷர் ஆகி சொல்லிட்டு ஹார்ட் ரேட் வரும். அதுக்கப்புறமா வீக்லி அப்புறமா டெய்லி அந்த மாதிரி நீங்கள் கோல் வச்சுருக்கீங்களா ஃபோனில் அது ஆக்டிவேட் பண்ண உங்களுக்கு அது ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஆக்டிவிட்டி ரெக்கார்டர். அப்புறமா அப்படியே கீழே போனால் ஸ்லீப், மியூசிக், கேமரா. இப்போ நீங்கள் ஸ்லீப்னா நேற்று மணி நேரம் 10 ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதோட கோலும் நீங்கள் வச்சுக்கலாம்.
அதமாக பார்த்தீங்கன்னா மியூசிக் நீங்கள் ஏதாச்சும் ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஆனால் கேட்க முடியாது வாட்ச்லேருந்து. நீங்கள் ஏதாச்சும் ஃபிட்னஸ் ஜிம்மு போகிற அந்த மாதிரினா ஹெட்செட் போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லைனா சவுண்ட் குறைச்சிக்கலாம். சவுண்ட் அதுக்கு தனியாக ஃபோன் எடுத்து பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து கேமரா இருக்குது. நீங்கள் கேமரா ஏதாச்சும் ஃபோனில் நீங்கள் குரூப் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இப்போ தேவையில்லாத ஃபீச்சர் இது. இப்போ எங்கள் குரூப் ஃபோட்டோ இருக்குது எப்படின்னா வர எல்லா ஃபோன்லேயும் செல்ஃபி மோடே வந்துடுச்சு. நீங்கள் ஏதாச்சும் பழைய காலத்து ஃபோனில் இருக்கீங்கன்னா அது வச்சுட்டு கிளிக் பண்ணால் போதும், டக்குன்னு பிக் எடுத்துரும். அந்த ஒரு மோடு இருக்குது. தப்பா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மை ஃபோன் இது அமுத்துனீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு ரிங் அடிக்கும். ஏன்னா உங்கள் ஃபோன் எங்கேயாச்சும் தொலைஞ்சு போச்சுன்னா ஃபியூச்சர் இது கம்மிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஸ்டாப் ஆகிடும். தட்ஸ் ஆல். இப்போ நீங்கள் ஃபோனை ரொம்ப எந்த வாட்சில் கொடுக்காத உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா மெடிடேஷன் நீங்கள் ஒரு 1 hour கொடுத்துருக்கீங்க, 3 hours கொடுத்துருக்கீங்கன்னா மெடிடேஷன் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஹவுஸ் ஜில்லாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது எவ்வளோ போயிருக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக மெஷர் பண்ணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலாரம் நீங்கள் எப்போ இது உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் வாட்ச் இருக்குது, அப்புறம் வெதர் இருக்குது. எவ்வளோ தான் இந்த ஃபியூச்சர்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போது இது சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வெதர் காமிக்கும், எவ்வளோ வெதர். அப்புறமா நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க கூட காமிக்கும். இந்த திருவள்ளூர் காமிக்குது, அப்புறமா சண்டே அப்புறமா வெதர் காமிக்குது. அப்புறமா திருப்பி ஒன்று சைடு ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா ஸ்லீப் ரெக்கார்டர் காமிக்குது. நீங்கள் எவ்வளோ நேரம் படுத்துருக்கீங்க அது ஃபோன்லேயே பார்த்துட்டு எதுலையும் படுத்துக்கலாம். அப்புறமா இன்னும் சைடு க்ளோஸ் பண்ணால் உங்கள் ஹார்ட் ரேட்டு அதை டெய்லி மெஷர் பண்ண ஒரு கோல் வச்சுக்கலாம் சொன்னேன். அது வந்து நீங்கள் வாட்ச்லேயே மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணி வைக்கோ நீங்கள் ஏதாச்சும் அட்ஜஸ்ட்னா பார்த்துக்கலாம். நம்ம சைடில் உங்கள் ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ கேலரிஸ் பர்ன் ஆயிருக்கு, அப்புறமா நீங்கள் எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்துருக்கீங்க, அதுக்கப்புறமா எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கீங்க, எத்தனை வாட்டி வெளியே போயிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இது காமிக்கும். கொஞ்சம் சைடில் தள்ளினா இது 4 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒன்று முக்கியமான ஃபீச்சர்ஸ் நிறைய சொல்லணும்னா இந்த பட்ஜெட்டுக்கு இப்போ நான் பாருங்க நான் ஏற்கனவே டைம் செட் பண்ணி வச்சிருந்தேன், அதே மாதிரி வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்ச் நீங்கள் ஆஃப் பண்ணணும், நீங்கள் விஸ்ட் இப்படி பண்ணிங்கன்னா ஆன் ஆகிறதுக்கு அது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்லீப் ட்ராக்கிங், அது அப்புறமா நெக்ஸ்ட்டு பிரைட்னஸ் குறைச்சிக்கலாம் ஏற்றிக்கலாம், அப்புறமா அந்த மாதிரி ஃபீச்சர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேட்டரி சேவர். இப்போ எங்களுக்கு 15% இருக்குது, 50% இருக்குது. அப்புறமா கொஞ்சம் ஒரு 5% வந்து அதுவே போயிருக்கும். இது வந்து 4000 rupees பட்ஜெட்டில் வராத ஒரு ட்ராக்கிங் கொடுத்துருவாங்க ரியல்மி. இது நம்ம பாராட்டணும். ஸோ எவ்வளோ தான் அதோட ஃபியூச்சர்ஸ், இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. ஸோ அந்த வாட்சை பார்த்துட்டு பேருக்கு அப்புறம் ப்ரைஸ் நிறைய பேர் கேட்டீங்க. ப்ரைஸ் வந்து 4000 rupees, ஆனால் ஒரிஜினல் ரேட் 7000 rupees. இப்போ நம்ம பொங்கல் அப்புறமா சில ஃபெஸ்டிவல்ஸ் வருதுனால இப்போ நம்மளுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ எவ்வளோ கம்மி ரேட்டுக்கு எவ்வளோ ஃபீச்சர்ஸ் வருதுன்னா கொஞ்சம் நிறைய எனக்கு ரொம்ப அட்ராக்டிவானது எதுனா அந்த பேட்டரி சேவர் கூட, அப்புறமா ஹார்ட் ரேட்டில் ஓரளவுக்கு மெஷர் பண்ணி கவர்மெண்ட் நல்லா பண்ணுது ஹார்ட் ரேட்டிங் கூட. ஸோ இந்த வாட்சுக்கு தேவையான ஃபீச்சர்ஸில் இந்த 4000 feet பட்ஜெட்டில் இது இருக்குது. ஸோ எவ்வளோ தான் இந்த வாட்சோட வீடியோ. ஸோ அடுத்த வீடியோ பார்க்கும்போது பாய் ஃப்ரம்